செய்வீராக. தொடர்ந்து முடிவு வரை பொறுப்பெடுத்துக் கொள்கிறாங்க, நன்மையால் நிரப்புகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் உங்களோடு உங்களை நேரடியில சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். போன மாதத்தை நம்ம அற்புதமாய் நடத்தினது போல இந்த மே மாதத்திலும் முதல் நாளிலே, முதல் வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். ஒரு புதிய பாடல், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. எங்கெல்லாம் மனுஷனுக்கு ஒரு முடிவு நியமிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள்ல அநேகருடைய வாழ்க்கையில முடிவு வந்துருச்சுன்னு நினைக்கலாம். நான் சொல்றேன், அங்கதான் கர்த்தருடைய துவக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து கைகளை தட்டி பாட போகிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி
தலையாக்கினே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு ஆராதனை ஆராதனை அவர் சொன்னதை செய்கிறார் அவன் நிறைவேற்றும் இயேசு ஆராதனை ஆராதனை கடைசி வரி பாடணும். ஆமென். பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக உங்களுக்காக திறக்கிற ஆண்டவர். எதன் பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வரி சொல்லுது, ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்காக ஏற்படுத்துகிறவர். ஆமென். இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ரெகோபோத். ஹல்லேலூயா. இயேசுக்கு இருந்திருக்கலாம், சித்தனா இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அந்த மே மாதத்தில் ஒரு ரெகோபோத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. ரெகோபோத் எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ஒரு ரெகோபோத். ஹல்லேலூயா. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து மறுபடியும் அந்த வரிகளை பாட போகிறோம். முதல் வரி சொல்லுது, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. முடிவு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், அங்க ஒரு துவக்கத்தை என் தேவன் ஆரம்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பவுமே வேதாகமத்துல பாத்தீங்கன்னா எந்த மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் ஒரு துவக்கம் ஆரம்பிக்குது. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவள் வாழ்க்கையில முடிவு வந்துருச்சு, அக்னியில போட்டுட்டாங்க. கர்த்தர் அங்க ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென். அந்த தேசத்துல அதுவரை அறியப்படாத இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேசத்தின் பிரதானிகளில 3 பேரையும் உயர்த்தி வச்சாங்க ராஜா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க முடிவுல ஒரு துவக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசத்தை நம்பி மறுபடியும் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். மறுபடியும் அதே பாடலை பாடி, பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தேன். பூர்வத்தில் அடைபட்டதை
உங்களுக்கு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உண்மை அன்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இல்லமா, உங்களுக்கு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு. ஆராதனை அப்பா, ஆட்சிமை பொருந்தியவர், நீ சர்வவல்லமை ஆண்டவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆராதனை ஆராதிக்கிற ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆராதனை I love you Lord, I worship you Lord, I adore you Lord. நிறைவேற்றும் இயேசு. ஹalleluya. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று. ஹalleluya. எனக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் கைவிடவே போவதில்லை. இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு. ஆராதனை I love you Lord, hallelujah. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. ஆராதனை ஆராதனை ஆராதிக்க காலங்கள் ஒரு புது வாழ்க்கையை காப்பாற்றும். ஒரு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் காலவெளியில் உங்களுக்கு இடையில. சொன்ன சொல்லை காப்பாற்றும். என்னோடு கூட இருக்கிறவர், அவர் சொன்னதாக செய்கிறவர். ஆமென். முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடையில. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு. ஹalleluya. ஆராதனை I love you Lord, I worship you Lord, I adore you Lord. சொல்லை காப்பாற்றும். ஆமென் ஆமென் ஹalleluya. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு. ஆமென். ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகோபத்தை எனக்கு தந்தே. ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகோபத்தை எனக்கு தந்தே. ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகோபத்தை எனக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும்
ரெகோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நாம் இடம் கொண்டு பெருகும்படிக்கு கர்த்தர் ரெகோபத்தை நமக்கு உண்டாக்கினார். ஹalleluya. நாம் இடம் கொண்டு பெருகுகிற நாட்கள் இது. ஹalleluya. என்னை சுற்றிலும் 1000 காரியங்கள் நெகட்டிவா இருக்கலாம், என்னை சுற்றிலும் 1000 காரியங்கள் எதிராக இருக்கலாம், எனக்கு சுற்றிலும் 1000 காரியங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனும் தடைக்க முடியாத ஒரு ரெகோபத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு கொடுக்கிறார். ஒரு ரெகோபத் உண்டாகுது. ஹalleluya. ஓ இயேசுவுக்கு அனுபவங்கள் மாறுகிறது, சித்தராவின் அனுபவங்கள் மாறுகிறது. இந்த காலவேளை ஒரு ரெகோபத்தை கர்த்தர் நமக்காக திறக்கிறார். ஒரு ரெகோபத் எனக்கு உண்டாக்கப்படுகிறது, ஒரு ரெகோபத் எனக்காக திறக்கப்படுகிறது. ஷக்கமிரே போராபாலா தனராபா லியோரோதனராபா ஓரியாலதனராபா லங்கரோதனராபா. ஆபிரகாம் நாட்களில் அமலேக்கே தூத்து போட்ட துறவுகளை ஈசாக்கின் வேலைக்காரர்கள் தோண்டின போது அங்கே சண்டை வந்ததாம். அதற்கு பேர் தான் சித்தரா. ஹalleluya. அதற்கு பேர் தான் ஏசேக்கு. ஹalleluya. ஆனால் அதற்கு அப்புறமா ஒரு துறவை தோன்றாங்க. அங்கே வாக்குவாதம் இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே பிரச்சனை செய்யக்கூடிய மனிதர்கள் வர முடியவில்லை. ஏனென்றால் அங்கே நீங்கள் நானும் பெருகும்படிக்கு ஒரு ரெகோபத்தை கர்த்தரே உண்டாக்கினார். ஹalleluya. கர்த்தர் உண்டாக்குகிற ரெகோபத்தை தடுக்க ஒரு மனிதனால முடியாது. நம்முடைய ஊழியத்தின் அனுபவங்களை தடுக்க ஒரு மனிதனால முடியாது. ஊழியத்தின் எல்லைகள் பெரிதாக தடுக்க ஒரு ஹalleluya அரசாங்கத்தால முடியாது. கிறிஸ்துவர்களை தடுக்க ஒருவனால முடியாது. ஹalleluya. உன் ஆசீர்வாதத்தை தடுக்க ஒரு மனிதனால முடியாது, ஒரு சத்துருவால முடியாது, ஒரு சூழ்நிலையால முடியாது. உனக்கான சுகத்தை தடுக்க ஒருவனால முடியாது, உனக்கான நன்மையை தடுக்க ஒருவனால முடியாது. ஏனென்று சொன்னால் இது கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த ரெகோபத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். அங்கே வாக்குவாதம் பண்ணுகிற மனிதர்கள் வர முடியாது. ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்போமா? வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கழுகை போல என்னை எழும்ப செய்வேன், உயரங்களில் என்னை பறக்க செய்வேன். கழுகை போல என்னை எழும்ப செய்வேன், உயரங்களில் என்னை பறக்க செய்வேன். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆவியானவரே நீரே போதும். You are more than enough, Daddy. நீரே போதும். எனக்கான வழிகளை திறப்பதற்கு, என் நன்மைகளை கொண்டு வருவதற்கு, என்னை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு நீரே போதும். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்வேன், உயரங்களில் என்னை பறக்க செய்வேன். கழுகை போல என்னை எழும்ப செய்வேன், உயரங்களில் என்னை பறக்க செய்வேன். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும். You are more than enough, Daddy. நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான்
உங்களுக்கு எனக்கும் அவர் வாக்கு பண்ணினதை அவரால் நிறைவேற்ற முடியும் 100%. ஆனால் நான் அவரை சார்ந்திருக்கும் போது மட்டுமே அது என்னுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நான் அவரை விட்டுட்டு வேற எதையாவது சார்ந்து கொண்டேன்னு சொன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த காலவேளை அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். உங்களுக்கு எனக்கும் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற போகிறார். அவர் வாக்குரைக்கிறவர், பொய் உரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று வேதம் கேட்கிறது. அவர் சொன்னா நிறைவேற்றுவார். இந்த காலவேளை ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு நேரா இருக்கிறதா? அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். Whatever God promises your life, everything He will done your life. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் கர்த்தர் உங்ககிட்ட சொன்னது உண்மையா? இந்த மாதத்துல நிறைவேறும். இந்த மாதத்துல நிறைவேறும். ஏன்னு சொன்னா ஒரு சாதாரண மனுஷன் சொல்லல, ஒரு சாதாரண ஆட்கள் சொல்லல, சாதாரண கவர்மெண்ட் சொல்லல, இந்த உலகத்தை பார்க்கிற காரியங்கள் நமக்கு வாக்கு கொடுக்கல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, எல்லாவற்றையும் போஷித்து நடத்துகிற ஒரு சர்வலமில் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நம்மை பார்த்து கேட்கிற ஆண்டவர். இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணினதை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோபு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். எல்லாம் அழிந்து போன சூழ்நிலையில, எதுவுமே கூட இல்லாத சூழ்நிலை, தன் கைவிட்டு எல்லாம் மறைந்து போன சூழ்நிலை, யோபு தைரியமாக விசுவாசித்து அறிக்கை செய்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். காலவேளை அப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட்டோட, அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோட, நம்பிக்கையோட நீங்களும் நானும் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, உம்மை தேடுவது என்று சொன்னால் வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கையா இருப்பது, வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்வது, மற்ற எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்க மேல எங்க நம்பிக்கை வைக்கிறோம்னா தேடுகிறது கிடையாது. காலையில் நாங்கள் உங்க மேல எங்க நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலையில சில ஒரு வேத வார்த்தையை நாம் தியானித்து விட்டு நம்ம அதுக்கப்புறம் சில காரியங்களுக்காக பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாய் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 4 மாதங்கள் வெற்றியாய் நடத்தி விட்டார். ஹல்லேலூயா. போன மாதம்லாம் உண்மையாவே ஆச்சரியமா நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு போன மாதத்தை கடந்ததே ஆச்சரியம். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன், ஒருபோதும் நம்மை மறக்காதவர், நம்ம எப்போதும் நினைவிலே வைத்திருக்கிறார். ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், உலகம் மறந்து விடலாம், மனிதர்கள் மறந்து விடலாம், சூழ்நிலைகள் மாறிவிடலாம், அது கர்த்தர் நம்மை மறக்கவே இல்லை. அவருடைய நினைவில் நம்ம எப்போதும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தாய் உன்னை மறந்தாலும், இந்த உலகத்திலே அதிக அன்பு கிடைக்கிற ஒரு இடம் தாய்மை இடத்துல தான். அவன் தாய் இடத்துல தான். அப்படிப்பட்ட தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. சமீபத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு கதை. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு அம்மா, ஒரு தாய், பெற்ற மகன் எங்கேயோ 700-800 கிலோமீட்டர் தாண்டி இங்கேயோ சிக்கிட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரே ஆளா ஒரு சின்ன ஸ்கூட்டி வண்டி எடுத்துட்டு இங்கேருந்து போயிட்டு அப் அண்ட் டவுன் 1600 கிலோமீட்டர். அங்கே இரவு பார்க்கல, அங்கே சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, தூங்கினாங்களா என்னன்னு தெரியல, எல்லாவற்றையும் வெறுத்து அவ்வளோ பாசம் இருந்ததுனால நான் ஒரே ஆளா ஒத்தையா போய் எல்லா காரியங்களையும் தாண்டி போய், தடைகளெல்லாம் தாண்டி போய் தன் மகனை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அதுதான் தாய் பாசம் பாருங்க. ஆனா வேதம் சொல்றது, அப்படிப்பட்ட தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை மாத்திரம் ஒரு சில நிமிடங்கள் தியானித்து விட்டு
தொடர்ந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தமே அதான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அவர் முதல்ல கொடுக்கிறது வாக்குத்தத்தம் தான். ஆமென். ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஈசாக்கை அழைக்கும் போது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாக்கோபையும் அப்படி தெரிந்து கொள்ளும் போது வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டு யாக்கோபுக்கு ஸ்பெசிபிக்கா எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, உலகத்தின் சூழ்நிலைகள் அப்படிதான் பாருங்க. மனிதர்கள் சொல்லிவிடுவார்கள், ஆனால் செய்வதற்கு பல நேரங்களில் தயக்கம் வந்துவிடும். சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா மாறிவிடும். சில நேரங்களில் செய்ய முடியாது. சில நேரங்களில் சாக்கு போக்குகள்லாம் சொல்லிவிடுவார்கள். சில வேளைகளில் அவர்கள் திராணிக்கு மிஞ்சினதாய் அது காணப்படும். ஆகையால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் எந்த மனிதனுக்கும் வேதத்துல அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை ஒருபோதும் செய்யாமல் இருந்ததில்லை. சொன்னதை அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. செய்யறதான் சொல்லுவாரு, சொல்றதான் செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ நிறைவேற்றினார். ஆமென். ஈசாக்குக்கு என்னெல்லாம் சொன்னாரோ நிறைவேற்றினார். யாக்கோபுக்கும் என்னெல்லாம் சொன்னாரோ நிறைவேற்றினார். யோசுவாவுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ நிறைவேற்றினார். தாவீதுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இந்த மாதம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற மாதம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, வருஷத்தின் நடுவிலே அவர் தமது கிரியைகளை உயிர்ப்பிப்பார். ஆமென். வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் அவருடைய கிரியைகளை எனக்குள்ளாக உயிர்ப்பித்து என்னை ஆசீர்வதித்து என்னை நன்மையால நிரப்பி எனக்கு வேண்டியதெல்லாம் தந்து என்னை சந்தோஷமாய் வைத்துக் கொள்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில், ஒருவேளை கடந்த வருஷத்துல எதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. எண்ணிக்கொண்டே இருங்க, கவுண்ட் டவுன் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனை சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நான் சொல்றேன் 100% உங்களுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்ற மனிதனை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி அண்ணனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரத்துக் கொண்டு அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு அண்ணனையும் விட்டுட்டு அவன் பிரயாணமாய் தன்னுடைய சொந்த ஜனத்தார் இடத்துக்கு போகிறான். பாருங்க, முதலா எல்லாவித அந்த சார்ந்து இருக்கிற தன்மையெல்லாம் விட்டுட்டு தனிமையாய் அவன் வாழ முற்பட்டு போகிறான். அல்லேலூயா. எல்லாரையும் இதுவரைக்கும் அண்ணனை சார்ந்திருந்தான், அப்பா அம்மாவை சார்ந்திருந்தான், அம்மாவை சார்ந்திருந்தான், இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா முதல் முறையாக யாரையுமே சார்ந்து இல்லாம தனித்து அவன் போகிற பிரயாணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறான். அவன் தனித்து வாழ ஆரம்பிக்கிறான், தனித்து போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் நிறைய கேள்விகள் யாக்கோபுக்கு வருது. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தாங்க, எல்லாமே கிடைச்சது, நினைச்சதெல்லாம் கிடைச்சது, நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சோம், நினைச்சதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வந்துச்சு. ஆனா இந்த சூழ்நிலை என்னோட கூட யாருமே இல்லையே அப்படின்னு நடந்து போகிற போது வேதத்துல வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்துல, அவன் ஒரு இடத்துல வந்தபோது சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ஒரு கல்லை எடுத்து தன் தலையில வைத்து அவன் நித்திரை பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவனுடைய யோசனைகள் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. ஆமே. இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதே இல்லைங்க. ஏசாவாவது அடிக்கடி வேட்டைக்கு போயிட்டு வருவாரு, ஏதாவது பிடிச்சிட்டு வருவாரு, எங்கேயாவது தனியா இருப்பாரு, 2 நாள் 3 நாள் பொறுத்தா வீட்டுக்கே வருவார். ஆனா யாக்கோபு ஒரு நாளும் தன் தகப்பனையோ தாயையோ தன் சூழ்நிலையோ அவன் விட்டு பிரிந்ததே கிடையாது. பாருங்க, அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே வாழ்ந்திருந்தான். ஒருவரை சார்ந்தே வாழ்ந்த ஒரு மனிதன் முதலாய் தன்னை தனிமைப்படுத்தி அவன் பிரயாணத்தை மேற்கொண்டு அவன் தனியாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும், அவன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, யார் கூட இருக்காங்கன்னு தெரியல, அடுத்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே முடிந்தது போல இருண்டு போன ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் யாக்கோபு படுத்து நித்திரை பண்ணுகிறான். அல்லேலூயா. என் ஆண்டவர் முடிந்ததுல ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறவர். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் ஒரு புள்ளிய கமாவை போட்டு ஒரு துவக்கத்தை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த உலகம்
உலகம் உங்கள் வாழ்க்கையில முடிவுக்கு உங்களை கொண்டு வந்துட்டுதா, என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் முடிவு வருகிறதோ அங்கெல்லாம் துவக்கம் ஆரம்பிக்கிறது. ஆமென். கிறிஸ்துவனுக்கு எங்கெல்லாம் முடிவு வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம் பாருங்க. யாக்கோபுக்கு எல்லாமே முடிந்தது போன்ற ஒரு சூழ்நிலை, எல்லாமே கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை, எல்லாமே தன்னை விட்டு போனது போல ஒரு சூழ்நிலை, எல்லாமே தனக்கு இருந்த சாதகமா இருந்த எல்லாமே தன்னோடு இல்லாததை போல நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் அவனோட பேச ஆரம்பிக்கிறார் தரிசனத்தின் மூலமாய். ஆமென். ஒரு ஏணியை பார்க்கிறான். அந்த ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். எப்படி ஆபிரகாமோட பேசினாரோ, எப்படி ஈசாக்கோட பேசினாரோ, அப்படியே யாக்கோவோட அவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் நின்று 11ஆம் வசனம், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இதே வாக்குத்தத்தம் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இதே வாக்குத்தத்தம் ஈசாக்கு கொடுக்கிறார். இப்ப யாக்கோபுக்கும் கொடுக்கிறார். ஆனா யாக்கோபால நம்ப முடியல. ஏன் தெரியுங்களா? யாக்கோபுடைய சூழ்நிலை அப்படி. ஹல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு ஒருத்தனுக்கும் நல்லது செய்யல. ஆமென். அண்ணனுக்கும் நல்லது செய்யல, அப்பா அம்மாவுக்கும் நல்லது செய்யல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யல, அவன் நல்லவனாவே வாழ்ந்தது இல்லை. பாருங்க, எனக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஒருவேளை நானே நல்லவனா இல்லாவிட்டாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக என்னை நடத்தும் போது என்னை நல்லவனா மாற்றி அதை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அதனால வேதத்துல வாசிக்கிறோம், அவன் யாக்கோபா இருக்கிற வரைக்கும் அவன் புடிங்கிட்டே இருக்கிறான் எல்லாருக்கிட்டையும். இங்க இருந்து போய் மாமாவை ஏமாத்துறான், அங்க ஏமாத்து, இந்த வேலை தொடர்ந்துட்டே இருக்கு. பாருங்க, எத்தனை அந்த வார்த்தை நிறைவேற்றிட்டே இருக்கான் வாழ்க்கையில. ஆனா ஒரு காலம் வருகிறது, அவனை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம சூழ்நிலை ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய நாட்கள் வாழ்ந்து இருக்கலாம், போயிருக்கலாம். நான் சொல்றேன், வாக்குத்தத்தத்தை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. உங்களையும் மாற்றி நீங்களும் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு பாத்திரமான நான் இருக்கவில்லை, வாக்குத்தத்தத்துக்கு தகுதி உள்ளவனா நான் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வாக்குத்தத்தமே என்னை தகுதிப்படுத்துகிறதா இருக்குது. ஆமென். அந்த வாக்குத்தத்தமே என்னை சுத்திகரிக்கிறதா இருக்கு. அந்த வாக்குத்தத்தமே என்னை பரிசுத்தமாய் மாற்று. அந்த வாக்குத்தத்தமே என் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வந்து என்னை தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு இஸ்ரவேலா மாறினானோ அன்னைக்கு கொடுக்கிறவனா மாறிட்டான். ஹல்லேலூயா. ஏசா வரும்போது ஏசா கிட்ட இருந்து எவ்வளவுதான் புடுங்கினான்னு தெரியல, ஆனா ஏசா வரும்போது அவனுக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலாய் மாறின பிறகு கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டாகுது. ஆமென். நான் சொல்றேன், வாக்குத்தத்தத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதம் முழுவதும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஃபோக்கஸ். என்னெல்லாம் சொன்னார், என்னெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னார், என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆண்டவரே இதை நீ சொல்லி இருக்கிறீரே அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, நான் சொல்றேன், அதை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, அதை நம்ப ஆரம்பிக்கும் போது என் தேவன் உங்கள் வாழ்க்கையில சொன்னதை அவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஆமென். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா யாக்கோபுக்கு கொடுத்தது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீ பயப்படாத, நான் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? என் ஆபிரகாம் அப்பா தாத்தா நல்லவரா இருந்தாரு, ஈசாக்கு அப்பா நல்லவரா இருந்தாரு, நான் அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்காத, நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் தான் செய்ய விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார், அவர் தூங்க மாட்டார். ஆமென். வேதம் சொல்லி, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோசுவாவிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்கு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு சொன்னதை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அவர் ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. அதே யோசுவா 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோசுவா சொல்றான், தேவரீர் இஸ்ரவேலுக்கு சொல்லின நல்வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார்னு சொன்னா அது ஒரு ப்ராமிஸ் செக். ஹல்லேலூயா. அது நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு செக்கா நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நிறைவேறக்கூடிய தன்மை இருக்குது. ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட, என்னை பார்த்து தேவன் பேசின, எனக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமுமே அது நிறைவேறக்கூடிய தன்மை உள்ளதா இருக்குது, அது ஜீவன் உள்ளதா இருக்குது, அது உயிர் உள்ளதா இருக்குது, அது செத்து போனதில்லை, அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. எப்படி தெரியுங்களா நிறைவேறும்?
என் சூழ்நிலை செத்து போயிருக்கலாம், ஆனா எனக்குள்ள வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறபடினால என் சூழ்நிலையே அது உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்குது. ஹல்லேலூயா. என்னுடைய சரீரம் செத்து போனதா இருக்கலாம், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், என் தலைமையில் இருக்கிற வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறபடினால அது என் சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்குது. ஆமென். என் பொருளாதாரம் செத்து போயிருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் செத்து போயிருக்கலாம், ஆனால் என் மேல் இருக்கிற வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறபடினால், அவைகளுக்குள்ள ஜீவன் இருக்கிறபடினால், அந்த வார்த்தைகளுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறபடினால் அந்த வாக்குத்தத்தம் என்னையும் என் சூழ்நிலையும் என் சரீரத்தையும் என் பொருளாதாரத்தையும் எனக்குரிய எல்லாவற்றையும் அது உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்குது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையுமே யோசுவா முடியும் போது சொல்றான், அவர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்துல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற மாதங்கள். ஆமென். நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்று இருக்கிறோம். இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் அப்படியே பெண்டிங் இருந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்துல எதிர்பாருங்க, இந்த மாதத்துல தேவ சமூகத்துல காத்துருங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் சொன்னதை நம்ப ஆரம்பிங்க, கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், அவைகள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் உலகத்தின் காரியங்களை நம்புவோம், உலக நியூஸை நம்புவோம், உலக ரிப்போர்ட்டை நம்புவோம், உலகம் சொல்றதை நம்புவோம், மனிதர்கள் சொல்றதை நம்புவோம், சூழ்நிலைகள் சொல்றதை நம்புவோம். நான் சொல்றேன், இது எல்லாவற்றையும் இந்த மாதம் புறந்தள்ளி விட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை நம்ப ஆரம்பியுங்கள். உங்க வாழ்க்கையில உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என் சரீரம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. யாக்கோபு அதை தான் சொல்றான், நான் அதற்கு பாத்திரவான் இல்லை, அதற்கு தகுதி இல்லை, என் சூழ்நிலை அதுக்கு ஒத்து போகவில்லை, என் சூழ்நிலை அதுக்கு சரியா. நீங்க சொல்ற வாக்குத்தத்தத்துக்கும் நீங்க சொல்றீங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் பரம்புவாயின்னு, நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல, நான் எங்க போறேனே தெரியல, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா நீங்க கொடுக்கறதுக்கு என் ஃபியூச்சருக்கும் சம்மந்தமே இல்லை, இப்ப இருக்கிற பிரசன்ட் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, நான் சொல்றேன், நான் சொன்னதை நானே நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரா, நிச்சயம் நிறைவேற்றுவாங்க. 100% என் வாழ்க்கையில என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றுவார். அது இந்த மாதத்துல நிறைவேற்றுவார். ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் துவக்க ஆரம்பித்து விட்டார். ஆமென். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம், யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். யோசேப்பு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். 12 அரிக்கட்டுகள் இவனை சுற்றி 11 அரிக்கட்டுகள் இவனை சுற்றி வணங்கி நிற்கிறதை அவன் தரிசனத்துல பார்க்கிறான். அதை ஷேர் பண்ணும்போது யாருக்கும் நம்புவதற்கு என்ன பண்ணலாம், மனது இல்லை. ஆமென். அவன் மேல பொறாமை வந்தது. அவன் இன்னொரு தரிசனத்தையும் பார்க்கிறான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை சேர்ந்து வணங்குகிறது. ஆமென். இது எல்லாமே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. இவனுக்கு எது எப்படி நடக்காது, இவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாக்குத்தத்தம் சொன்ன ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்த உடனே, வாக்கு கொடுத்த உடனே அடுத்து இவனுக்கு வாழ்க்கை நடக்கிறது ஒரு பெரிய சர்க்கிள். ஆமென். குழிக்குள்ள போடுறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க குழிக்குள்ள போனாலும் சரி, நீங்க சிறைச்சாலைக்குள்ள போனாலும் சரி, உங்க தலையின் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறபடினால, உங்க தலையின் மேல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறபடினால ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அது எல்லாமே அந்த வாக்குத்தத்துக்கு நேரா உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். ஹல்லேலூயா. குழிக்குள்ள இருந்தாலும் வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கிறபடினால நீங்க குழிக்குள்ள இருந்து தூக்கப்படுவீர்கள். ஆமென். இருளுக்குள்ள இருந்தாலும் வாக்குத்தத்தம் உங்கள் மேல இருக்கிறபடினால நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவீர்கள். ஆமென். வியாதிக்குள்ள இருந்தாலும் வாக்குத்தத்தம் உங்கள் மேல இருக்கிறபடினால, தீர்க்கதரிசனம் உங்கள் மேல இருக்கிறபடினால நீங்கள் சுகத்துக்கு நேராய் நடத்தப்படுவீர்கள். ஆமென். மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தாலும் வாக்குத்தத்தம் உங்கள் மேல் இருக்கிறபடினால நீங்கள் ஜீவனுக்கு நேராய் கொண்டு வரப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது. ஆமென். ஜீவன் உள்ளது. அது ஜீவனை கொடுக்கக்கூடியது, அது தன்னை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. காலங்களில் யோசேப்பு குழிக்குள்ள போட்டாங்க, ஆனா அந்த வாக்குத்தத்தம் குழிக்குள்ளேயே இருக்க விடல, ஆனா பம்ப் பண்ணி மேல கொண்டு வந்துச்சு. எந்த அளவுக்கு குழிக்குள்ள போனாரோ அந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம மேல வாக்குத்தத்தம் இருக்கிறபடினால நீங்க எந்த அளவுக்கு நஷ்டப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவீங்க. ஆமென். இந்த நாட்கள் உலகம் முழுவதும் நஷ்டப்படும், ஆனா என் வாழ்க்கையில நஷ்டம் இருக்காது. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னு சொன்னா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அங்க தூரத்துல இருந்து கொடுத்துட்டு அவர் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லல, என் கூடவே இருந்து நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மே மாதம் என்னோட கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையில முடிந்து போயிட்டு நினைச்சாங்க. ஆமென். தேவன் சொன்னது பேசினதெல்லாம் பெருசா இருந்தது, ஆனா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அக்னி சூளையில போட போறாங்க. அவன் போகும்போது கர்த்தர் அங்கே அவன் மேல இருந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா அவரை திரும்ப உயிர்ப்பித்து உயர்த்துகிறதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்க மேல என்ன மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென். உங்க மேல என் மேல நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களையும் என்னையும் நடத்தக்கூடியதா இருக்குது. ஆமென். வேதம் சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னது ஒண்ணுமே அவர் கைவிடல. பாருங்க, என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டதை அவர் நிறைவேற்றாமல் இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னா செய்கிற ஆண்டவர். ஆமென்.
அதனாலதான் எரேமியாவில் அப்படி வாசிக்கிறான். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்பதை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை பாருங்க, அவரால் செய்ய முடியாது, ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைக்கலாம் இந்த வாக்குத்தத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையே, ஏணி வச்சா கூட எட்ட முடியாது, இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்றேன், அதை நிறைவேற்ற போறவர் அவர் தான். ஆமென். தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறவர். ஆமென். அதனால வாக்குத்தத்தம், ஒரு வாக்குத்தத்தம் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எளியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இது உலகத்தால கம்பேர் பண்ண முடியாத ஒரு காரியம், யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனா அவர் சொல்லிட்டாருன்னா அவர் அதை செய்து முடிச்சிருவாருங்க. ஹல்லேலூயா. தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறார். ஆமென். இந்த காலையில் அநேக வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருவதை நான் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் சொல்லிட்டாரா அது அப்படியே நிறைவேறும். ஆமென். வேற எதையும் நம்பாதீங்க, வேற எது மேல போக்கஸ் வைக்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க, என்னை சுற்றி அப்படி நடக்குது இப்படி நடக்குது, இல்ல இல்ல இல்ல, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் என் போக்கஸா இருக்கும். ஆமென். யாக்கோபு தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவரோட பேசுறான் பாருங்க. ஆமென். அண்ணன் எதிர்த்து வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே தேவரே நான் இப்பெல்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்படிலாம் சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு திரும்ப சொல்றாரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது உண்மைதான், அவன் கூட தான் இருக்கிறேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு தான் யாக்கோபை இஸ்ரவேலா மாத்துறாரு. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில அவர் சொல்லிட்டு எங்கேயும் போனங்க, என் கூடவே தான் இருக்கிறார். என் குடும்பத்துக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, தனிப்பட்ட காரியங்களுக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள, என் சிந்தைக்குள்ள, என் நினைவுகளுக்குள்ள அவர் என்னோட கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? எனக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றும்படியா. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ப்ரமோஷன் வரணும்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? இந்த சூழ்நிலை இன்கிரிமெண்ட் வரணும்னு வாக்கு பண்ணியிருக்காங்களா? உலகம் முழுவதுமே எல்லாம் ஷட் டவுன், உலகம் முழுவதுமே லாக்டவுன். எனக்கு எப்படி வரும்? கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னா வருங்க. ஹல்லேலூயா. உலகம் முழுவதுமே மூடப்பட்டிருக்கலாம், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா திறக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, நான் அபிஷேகம் பண்ண வைத்த கோரேசுக்கு முன்பாக, ஏசாயா 45:1 வாசிக்கிறோம், நான் அபிஷேகம் பண்ண வைத்த கோரேசுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாத இருக்க எப்போதும் திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் வாக்குத்தத்தம் கொடுத்து ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன், அவனுக்கு முன்பாக ஒரு வாசலும் அடைக்க முடியாது. ஆமென். அது எல்லாம் திறந்துதான் இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காலவெளியில தீர்க்கதரிசனம் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களா இந்த மாதத்துல நிறைவேறே தீரும். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய காரியம் இல்ல, கர்த்தர் செய்வேன்னு சொல்லிட்டாரா, அது வாக்கு பண்ணிட்டாரா, அது ஒருவேளை தீர்க்கதரிசி மூலமா பேசியிருக்கலாம், ஊழியக்காரன் மூலமா பேசியிருக்கலாம், ஒருவேளை வேதத்தின் மூலமா பேசியிருக்கலாம், வார்த்தையின் மூலமா பேசியிருக்கலாம். எப்படியாவது உங்க வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கிறதா, அதை பிடித்துக் கொள்ளுங்கள், அதோட கூட டிராவல் பண்ணுங்க, அதை நம்ப ஆரம்பிங்க, அதையே தியானிக்க ஆரம்பிங்க, அதையே பேச ஆரம்பிங்க. ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே அவன் ஏதோ ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படி சும்மா இல்ல. வேதத்துல வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்துல அவன் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா. அதை பேசிக்கொண்டே இருந்தான். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், என் சரீரத்தை நான் பார்க்கல, என் சூழ்நிலையை நான் பார்க்கல, எனக்கு வயசாயிடுச்சேன்னு பார்க்கல, ஆனா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவன் துதித்து கொண்டே இருந்தான் பாருங்க, அவன் பேசிக்கொண்டே இருந்தான், தியானிச்சு கொண்டே இருந்தான், சிந்திச்சு கொண்டே இருந்தான், வாக்குத்தத்தத்தின் மேலே போக்கஸா இருந்தான் பாருங்க. ஈசாக்கை பெற்றெடுக்க முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்து மேல போக்கஸ் பண்ணுங்க. ஆமென். சூழ்நிலையை மேல போக்கஸ் பண்ணாதீங்க, நமக்கு சுற்றி இருக்கிற காரியம் மேல போக்கஸ் பண்ணாதீங்க, உங்க சரீரம் 1000 சொல்லுங்க அது மேல போக்கஸ் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் 1000 சொல்ல அது மேல போக்கஸ் பண்ணாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை மேல போக்கஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன், தீர்க்கதரிசனம் உங்க வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது இந்த மாதத்துல பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற மாதம். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க நிற்கும் போது அவர் உங்க கூட இருக்கிறத உங்களால உணர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே வாக்கு கொடுத்தீங்களே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, மகனே மகளே நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமென். திரளான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்ட வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நம்ப ஆரம்பிங்கள், விசுவாசிக்க ஆரம்பிங்கள். உங்க வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த காலவெளியில் ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களாப்பா. இந்த மாதத்துல என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்களோ, என்னெல்லாம் எனக்கு சொன்னீங்களோ அது எல்லாவற்றையும் இந்த காலவெளியில் எனக்கு நிறைவேற்ற புகழ நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே நீ சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ரிகாபாவா ஷாகாராவே லேதுனராவா லகருலதனராவா ஓ ரிகாமா ராகுருலதனராவா அதிகாவா ராகுலுதனராவா லகருலதனராவா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எப்படியே செய்வார், என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைச்சாரோ அதை அப்படியே செய்வார். அதுல ஒரு மாற்றம் கூட இருக்காது, ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது. என்னெல்லாம் வார்த்தை சொல்லி சொன்னாரோ அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. அதைத்தான் யோசுவா சொல்றான், அதைத்தான் எரேமியா சொல்லும்போது சொல்றான், இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம்
நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. அது வருஷங்கள் ஆகலாம், ஒருவேளை காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறி போகாது. அது நேற்றும் இன்றும் என்றும் தேவன் மாறாதவராய் இருக்கிறது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மாறாதவையா இருக்கிறபடினால அது உங்க வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அது உங்களை சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. அது சொன்னதை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஹல்லேலூயா. அதுக்குரிய தன்மையே என்னன்னா அது ஆக்டிவ் ஆயிட்டே இருக்கும். அது செத்துதா இல்ல, அது ஜீவன் உள்ளதா இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு உயிர் இருக்கிறது, அது நிறைவேறக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கிறது. அதுக்கு உயிர் இருக்குது, ஜீவன் இருக்கிறது, அது நிறைவேறக்கூடிய தன்மை உடையதா இருக்குது. சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு ஜீவன் இருக்கிறது, அது நிறைவேறக்கூடிய தன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நிறைவேற்றும், அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது நிறைவேறும். அதுக்கு நேரா அந்த லட்சியத்துக்கு நேரா அது தன்னை நடத்தி செல்லும். அந்த லட்சியத்துக்கு நேரா உங்களை என்ன நடத்தி செல்லும். அந்த வாக்குத்தத்துக்கு நேரா உங்களை என்ன நடத்தி செல்லும். அது எந்த வாக்குத்தத்தை என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி என் வாழ்க்கையில சொல்லி இருக்குதோ அந்த ஃபோக்கஸ், அந்த வாக்குத்தத்தம் அந்த காரியத்தின் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து எனக்கு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டதோ அது நிச்சயமாய் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, சொன்னவர் அவர் தூர போல அதை சொல்லிட்டு அது எப்படியெல்லாம் நிறைவேற்றி முடிக்கணும், அதுக்கு எப்படியெல்லாம் என்ன ஆயத்தப்படுத்தணும், அதுக்கு எப்படியெல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவர் என் வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்துக்கு நேராக மோல்ட் பண்ணி, அந்த வாக்குத்தத்துக்கு நேராக உருவாக்கி, அந்த வாக்குத்தத்துக்கு ஃபிட் ஆகிற மாதிரி என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் என்னை விட்டு போகவே இல்லை, உங்க கூட தான் இருக்கிறார். அந்த மாதம் முழுவதும் உங்க கூட நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்தை நிறைவேற்ற செய்வார். இந்த மாதம் முழுவதும் தேவன் கூட இருந்து அவர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஒரே ஒரு காரியம் செய்ய, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. காலையில எழுந்து நன்றி சொல்லுங்க, மதியத்துல நன்றி சொல்லுங்க, இரவுல நன்றி சொல்லுங்க, தூங்கும் போது, படுக்கும் போது, எழுதுக்கும் போது சொல்லுங்க. கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தம் சொன்னதுக்காக நன்றி, இந்த வாக்குத்தத்தின் தலைமையில் இருப்பதற்காக நன்றி, இந்த வாக்குத்தத்தின் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டபடியா நன்றி, இந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகள் மேல கொடுக்கப்பட்டபடியா நன்றி நன்றி தேங்க்யூ சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பரலோக தகப்பனே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய வாக்குத்தத்தம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே நீர் நிறைவேற்றி வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆவியிலே பார்த்து தரிசித்து விசுவாசத்திலே துதித்து ஆராதித்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா.